இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தத்தில் அமெரிக்காவுக்கு பங்கு இல்லை, அணு ஆயுத அச்சுறுத்தலும் இல்லை என விக்ரம் மிஸ்ரி திட்டவட்டம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடங்கிய பின்புதான் பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு வெளியுறவுத்துறை மறுப்பு. தமிழ்நாட்டில் ஹோசூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். தொடர் மழையால் தஞ்சை அருகே 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். கும்பகோணம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை. தொடர் மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. 5000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து ஒரே இரவில் 8000 கனஅடியாக உயர்வு. கடும் எதிர்ப்பையும் மீறி பட்டண பிரவேச நிகழ்ச்சியில் பங்கேற்ற தருமபுர ஆதீன மடாதிபதி. சிவிகை பல்லக்கில் அமர்ந்திருந்த ஆதீனத்தை 50க்கும் மேற்பட்டோர் சுமந்து சென்றனர். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 10 மாணவர்கள் இந்திய வனப்பணிக்கு தேர்வு. முதல் 100 தரவரிசைக்குள் 5 தமிழ்நாடு மாணவர்களுக்கு இடம். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ஒரு தொழிலாளருக்கு 23,000 ரூபாய் வரை ஊதிய உயர்வு கிடைக்கும் என தகவல். இரண்டு பேரும் இருதரப்பினரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வானது 2025-26 ஆண்டிற்கு ஒரு தொழிலாளிக்கு 9,000-உம் 2026-27 2027-28 2 ஆண்டுகளுக்கு 4,000-உம் 4,500-உம் வழங்குவதென இருதரப்பும் ஒத்துக்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு 18,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருப்பூர் அருகே சாய ஆலை கழிவு தொட்டி சுத்தம் செய்தபோது விபரீதம். விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழப்பு. திண்டுக்கல் அருகே 60 அடி உயர வழுக்கு மரத்தில் போட்டி ஏறிய இளைஞர்கள். 3 மணி நேர முயற்சிக்கு பின் வெற்றி பெற்ற இளைஞர். சென்னை மணலியில் 2 வீடுகளுக்கு இடைப்பட்ட சந்தில் சிக்கிக்கொண்ட மூதாட்டி. துடைப்பத்தை எடுப்பதற்காக சென்று சிக்கியவர் 3 மணி நேரத்திற்கு பின் மீட்பு. சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவம் எதிரொலி. கிணற்றை ஒட்டிய சாலையோரம் பகுதியில் தடுப்புகள் அமைப்பு. பர்கூர் அருகே விமர்சையாக நடைபெற்ற துரியோதனன் படுகளம் நிகழ்வு. துரியோதனன் வதத்தை தத்ரூபமாக நடித்து காட்டிய நாடக கலைஞர்கள். கோவையில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானையின் உடல் நலனில் முன்னேற்றம். யானையை தொடர்ந்து கண்காணித்து வரும் கால்நடை மருத்துவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.